மனிதர்களை தேடிய மாமனிதர்கள். 40 days a Lent journey. மிஷனரி பயோகிராஃபியில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாது சுந்தர் சிங் ஐயா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் ராம்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வசதியான சீக்கிய குடும்பத்தில் செப்டம்பர் 3ஆம் தேதி 1889 பிறக்கிறாரு. சுந்தர்சி ஐயா தன்னுடைய சிறு வயதுல கிராமத்து மிஷன் ஸ்கூல்ல படிக்கும் போது பைபிள்ல இருந்து ஒரு வேத வசனம் படிக்க சொன்னதால பைபிளை கிழிச்சு போட்டுறாரு. இதனால கிறிஸ்தவ சமுதாயத்தை எதிர்க்கும் எல்லா மாணவர்களுக்கும் இவர் தலைவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றாரு. மிஷனரிமார்களை பார்த்தா அவங்கள கல்லால எறிகிறது, அவங்களோட பைபிளை கிழிச்சு போடுறது, இந்த மாதிரி அவங்கள காயப்படுத்தியிருக்காரு. இதனால அவர் மனசுக்குள்ள ஏகப்பட்ட மனக்குழப்பம் ஒரு போராட்டம் ஏற்பட்டிருக்கு. இவர் தன்னுடைய அறையில தனியா இருக்கும் போது ஒரு வெளிச்சம் உண்டாகி அந்த வெளிச்சத்துல இயேசு கிறிஸ்துவோட சாயலை இவர் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் மனமாற்றம் அடைஞ்சு இவர் எந்த கைகளினால மிஷனரிமார்களை கல்லால எரிஞ்சாங்களோ, எந்த கைகளினால வேத வசனத்தை பைபிளை கிழிச்சு போட்டாரோ அதே கைகளில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் மனமாற்றம் அடைஞ்சதை கேள்விப்பட்டு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க குடும்பத்துல இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களை துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, இந்த வசனத்தை இவர் தன்னுடைய வாழ்க்கையில குறிக்கோளா ஏற்றுக்கிட்டு இவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சுவிசேஷம் அறிவிக்கும் போது இவர் தன்னுடைய சிறு வயதிலே பட்டினி, குளிர், அப்புறம் சிறைவாசகம், இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் தன்னுடைய சிறு வயதிலே அனுபவிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் யாருமே செல்ல முடியாத பயங்கரமான ஆபத்தான இடத்துக்கு திபெத் நாட்டுல மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறாரு. அங்க இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்க இவரை பாக்குற மக்கள் இவரோட சாயல்ல இயேசு கிறிஸ்துவ பாக்குறாங்க. பின் ரத்த சாட்சியம் மறிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் நம்ம ஒருபோதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம கைவிட்டக்கூடாது. அவர் நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென்.